நன்மைகள் ஒன்றுமே இல்லை, தீமைகள் கூடியிருந்தால் நம்ம வெற்றி பெறல. அவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். وَمَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُولَئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ. எவருடைய தராசி கதிக்கவில்லையோ, எவருடைய தராசி பாரமில்லாமல் இருக்கிறதோ அவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம தராசை கதிக்க வைத்து வெற்றி அடைவதா, அல்லது பாரமில்லாத நன்மை இல்லாமல் சென்று பாவங்கள் கூடி நம்ம நஷ்டத்தை அடைவதா என்பது நம்முடைய கையில் இருக்கிறது. நம்ம தான் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்தால் நன்மையின் தராசி பாரமாகும், தீமை செய்தால் தீமையின் பக்கம் பாரமாகும். தீமை கூடிவிட்டால், நன்மை குறைந்து விட்டால் அவர் நஷ்டவாளி, உருப்பட மாட்டார். அவருக்கு மறுமையில் வெற்றி கிடையாது. அவர் மிக பெரும் கைசேதத்தை அனுபவிப்பார். அவர் தோல்வி அடைந்தவர், நரகத்தை செல்கிறவர் என்பதை அல்லாஹ்வே சொல்லுகிறான். தொடர்ந்து ஃபீ ஜஹன்னம காலிதூன், அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அந்த நரகத்துக்குள்ள போனவுடன் தல்ஃபஹு வுஜூஹஹுமுன் நார், நரக நெருப்பு அவருடைய முகங்களை எல்லாம் கரித்து கரியாக ஆக்கிவிடும். நரகத்துக்கு போனுடனே முகமெல்லாம் எரிந்து கரியாக ஆகிவிடும். அவருடைய முகங்கள் சதை இல்லாமல் எலும்பும் பல்லும் வெளியே காட்சி அளிக்கிற பயங்கரமான தோற்றத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சாதாரணமான நிலை இல்லை. அவருடைய முகத்தில் உள்ள சதைகள் எல்லாம் நெருப்பில் எரிக்கப்பட்டு முகத்துடைய எலும்பும் பற்களும் வெளியிலே காட்சி அளித்து பயங்கரமான தோற்றத்தில் இருப்பார்கள். இவர்கள் யாரு? நன்மை இல்லாதவர்கள். நன்மை இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போகலாம். நன்மை இருந்தால் தான் நம்முடைய தராசை கதிக்கும். فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ, எவருடைய தராசி கதிக்கிறதோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார், நல்ல திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார். மேலே சொன்ன வசனத்தில் வெற்றி பெற்று விட்டார். வெற்றி பெற்றவர் திருப்தியான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை மறுமையில் பெற்றுக்கொள்வார். وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ, எவருடைய தராசி கதிக்கவில்லையோ فَأُمُّهُ هَاوِيَةٌ, அவர் சென்றடைகிற இடம் ஹாவியா என்ற நரகமாகும். وَمَا أَدْرَاكَ مَا هِيَ, அந்த ஹாவியா என்ற நரகம் என்றால் உனக்கு என்னென்று தெரியுமா? அதுதான் நாருன் ஹாமியா, சுட்டரிக்கிற நரக நெருப்பாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏற்கனவே நஷ்டமடைந்தவர் நரகத்துக்கு போவார், நிரந்தரமாக இருப்பார். முகமெல்லாம் எரிந்து கரியாகி சதை இல்லாமல் அவர் காட்சியளிப்பார். இங்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறார். இப்போ நம்ம தராசை கதிக்க வைக்கிற நன்மைகள் நிறைய செய்யணும். நம்ம மறுமையில் போன அல்லாஹ் நமக்கு ஒரு அநியாயம் கூட செய்து விட மாட்டார். அல்லாஹ் அநியாயம் செய்கிறவன் அல்ல. நாம் செய்த அணுவளவு நன்மையும் அல்லாஹ் நமக்கு நன்மையாக தருவான். அது நன்மையாக அல்ல, பல மடங்காக அல்லாஹ் பெருக வைத்து தருவார். நம்ம ஒன்றுக்கு ஒன்று தான் கொடுப்போம், ஆனால் அல்லாஹ் நிறைய தருவார், நிறைய நன்மையாக தருவார். எப்படி சொல்கிறான் என்றால், இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால ذرة, ஒரு அணு அளவு கூட அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டார். கற்பனை கூட செய்ய இயலாது. நம்ம செஞ்ச நன்மையை நன்மையாக தருவார், அதை பல மடங்காக பெருக வைத்து தருவார். அதை எப்படி சொல்கிறான் என்றால், தொடர்ந்து وَإِن تَكُ حَسَنَةً يُضَاعِفْهَا, அது ஒரு நன்மையாக இருந்தால் அதனை பன்மடங்காக பெருக வைப்பான். ஒரு நன்மையாக இருந்தால் அந்த நன்மையை பன்மடங்காக பெருக வைப்பான். வயுத்தி மின் லதுன்ஹு அஜ்ரன் அதீமா, அவன் பெரும் பரிசை பெரும் நன்மையை அவனிடமிருந்து வழங்குவான் என்று அருள்மறையிலே சொல்கிறான்.
நம்ம செய்கிற நன்மை சின்னதாக இருந்தாலும் சின்னத்துக்கு பெரிய நன்மை இருக்கிறது, பெரிய கூலி இருக்கிறது. அது ஒரு அணுவளவு செய்தாலும் அதுக்கும் கூலி இருக்கிறது. فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. யார் ஒருவர் ஒரு அணுவளவேனும் நன்மையை செய்தால் அதனை மறுமையில் கண்டுகொள்வார். وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அணுவளவு தீமை செஞ்சாலும் அதையும் கண்டுகொள்வார். தப்பேலாது. நன்மை அணுவளவை காண்றதா இருந்தால் அதுபோல தீமையும் அணுவளவு சொட்டு செஞ்சிருந்தாலும் அங்க கண்டுகொள்வார். அங்க போனவுடன் அவருடைய அந்த பட்டோலையை பார்த்த உடனே சொல்லிடுவார், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. என்னவாப்பா அந்த பட்டோலையில நம்ம செஞ்ச சின்னது பெருசு முழுதும் எழுதப்பட்டு. அவங்க அநியாயம் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இந்த 2 மலக்குமார்களும் அவர்களை பற்றி பண்பாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? கிராமன் காத்திபீன், கண்ணியமான கௌரவமிக்க எழுத்தாளர்கள். இந்த லஞ்சம் கிஞ்சம் எல்லாம் வாங்கி நன்மையை தீமையாக்கி தீமையை நன்மையாக்குற வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க கௌரவமிக்க எழுத்தாளர்கள், சங்கையார் எழுத்தாளர்கள். يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ. நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க. وَكُلَّ شَيْءٍ أَحْصَيْنَاهُ كِتَابًا. எல்லாவற்றையும் நாம் எழுத்தால் பதிவு செய்து வைப்போம். ஒன்றும் தப்பேலாது, ஒரு அணுவளவு கூட தப்பேலாது. அப்போ நம்ம நன்மை செஞ்சாதான் அங்கே நிறைய ஒன்றை செஞ்சால் அது பல நன்மையாக